கடகராசிக்காரர்கள் இதுவரைக்கும் 10ஆம் இடத்திலிருந்து குரு 11இல் வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திரன் ஆட்சி பெற்ற ராசியான நீங்கள் அஷ்டம சனியில் இருக்கீங்க. வாகனங்களில் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது முக்கியம். அடிவயிறு முதுகு தண்டுவடத்திலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கோபப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய கடகத்திற்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரும். வேலைக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க அனுகூலம் காணப்படும். குரு எப்பொழுது ஒரு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அப்பொழுதே உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கும். இப்பொழுது எந்த லெவலில் இருக்கிறீர்களோ அதோடு ஒரு 4 மடங்கு லெவலுக்கு உங்களை கொண்டு செல்லும். தைரியத்துடன் எல்லாமே அனுகூலம் காணப்படும். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் திருமண அமைப்பு ஏற்படும். திருவண்ணாமலைக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவது ஏற்றத்தை தரும். கல்யாண அமைப்பில் பாதிப்பு இருந்து கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனதில் தைரியம் ஏற்படும். பதட்டமாக இருந்த கடகராசிக்காரர்கள் ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும்.